அவர்களே, நான் நன்றாக தெரிகிறேன் என்று நம்புகிறேன். நான் பேசுவதும் நன்றாக கேட்கும் என்று நம்புகிறேன். நான் பேசுறது கேக்குதா? நன்றி. அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒருவர் முதல்ல நடராஜன், டிடிஎம் நடராஜன் அவர் பேசிட்டு போயிட்டாரு. அவரு எங்களுக்கெல்லாம் பட்டறை எடுத்தவர், பயிற்சி எடுத்தவர். அதுக்கடுத்து வந்தவர் நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் பேசி நிறைய கோப்பைகளை வாங்கி டிஸ்ட்ரிக்ட் மேடையை அதிர விட்டு கொண்டிருப்பவர் பாலா வெங்கட். இதற்கு இடையில நம்ம டோஸ்ட் மாஸ்டர் ஜாகவர் நிகழ்ச்சி நெறியாளர் வேற அப்பப்ப ஏத்தி இறக்கி என்னை வேற அப்படியே பதற வைக்கிறார். இந்த இதெல்லாம் முடிச்சு இப்ப நான் வேற 15 நிமிஷம் பேசணும். என்ன பேசலாம் பார்க்கலாம். டோஸ்ட் மாஸ்டரில் வெற்றி பயணம், இதைத்தான் நம்ம பேச போறோம். சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் இவர்களது புலன குழுவில் எனக்கு இணையும் ஒரு வாய்ப்பு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னதாக கிடைத்தது. 2 வருடம் தான் நினைக்கிறேன் தோராயமா. அப்ப இருந்து என்ன அப்படின்னா, இவங்களோட அந்த இணைய குழு, அந்த குழுவில் இருக்கும்போது நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை பார்த்து அவர்களுடைய உரையாடல்களை பார்த்து வியந்தவன். சிங்கப்பூரில் இருந்து எப்போதும் ஒரு துடிப்புடன் இருந்து கொண்டிருக்கும் சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றம். அதில் இன்று நான் பேசுவதற்கு, சிறப்பு கல்வியல் அமர்வாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு உள்ளே சென்று விடலாம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். இந்த ஒரு நல்ல வரியோடு தொட்டு இந்த மன்ற கூட்டத்தை, 50வது மன்ற கூட்டத்தை, வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கும் இந்த மன்ற கூட்டத்தை தொட்டால்தான் இந்த தமிழ் அவைக்கு சிறப்பாக இருக்கும் என்ற முறையிலே பாரதிதாசனை தொட்டு வணங்கி எனது பேச்சை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இந்தாடே 15 நிமிஷம் கொடுத்துட்டோம், நீ வாட்டில் வச்சு எதையாவது போட்டு ரம்பம் போட்டு போயிடாத அப்படின்லாம் நினைச்சிருவீங்க. அதுக்காகவே நான் முதல்ல சொல்லிடுறேன், இதைத்தான் பேச போறேன். 2019 நடந்தது என்ன? பேச்சாளராக என்ன தேடணும்? டோஸ்ட் மாஸ்டரில் எனது வெற்றி பயணம் எப்படி இருந்தது? நான் கற்றது என்ன, பெற்றது என்ன? தொடர்பாளரில் மொழி முக்கியமா? இது மாதிரி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு 5 நிகழ்வுகளை தான் இன்று நான் பார்வையில் பார்க்க போகிறோம். 2019 என்ன நடந்தது? என்னோட குழந்தை மகள் 5 வயது. சிங்கப்பூர்ல நிறைய சமூக மன்றங்கள் இருக்கும். தமிழகத்திலும் இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை. அதை யாராவது இங்க இருக்கிறவங்க பண்ண முடிஞ்சா அங்கங்க சமூக மன்றங்களை மாவட்டம் வாரியாக நிறுவுங்கள் என்பதில் ஒரு ஆசையாக உங்களிடம் வைத்துவிட்டு, இந்த சமூக மன்றம் எதுக்கு அப்படின்னா, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். 5 வயதுல என் மகள் பாரதியின் வேடம் போட்டு போய் பேசுறா. அவள் நல்லா பேசுறா. எனக்கு பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவள் மீண்டும் ஏதாவது முன்னேறி செல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே பார்க்கணும் இல்லையா? அந்த தேடல்ல தான் நானும் எனது மனைவியும் நிறைய இடத்துக்கு அலைஞ்சோம். அதுல கிடைச்சது ஒரு, எங்க சொன்னாங்க டோஸ்ட் மாஸ்டர் அப்படின்னாங்க. சரி வா போவோம். அங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? டோஸ்ட் கீஸ்ட் போடுவாங்க அப்படின்னு தான் முதல்ல நினைச்சோம். இல்ல இல்ல பேச சொல்லி கொடுக்குறாங்க. சரி வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் என் மனைவியும் என் மகளையும் கூட்டிக்கிட்டேவும் அப்படியே அங்க போனோம். போனா அவங்க வாங்க வாங்க எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு தான், நிறைய கிளப்ல பார்த்துருப்போம். வாங்க 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 வாங்கன்னு நாங்களும் போய் உட்காந்துட்டோம். நல்லா பேசினாங்க. நடுவில் காஃபி. அதுலேயும் இந்த அந்த பேச்சாளர் மன்றத்தில் என்ன தெரியுமா ஃபேமஸ்? முடிஞ்ச பிறகு பொங்கல் வடைலாம் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு சரி ஏதோ மகளுக்கு ஒரு வழிமுறை சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் எங்க 2 பேரையும் பிடிச்சு போட்டாங்க. அன்னைக்கு வலிக்கு விழுந்தது தான் அந்த சேரன் பேச்சாளர் மன்றம். நானும் என் மனைவியும் ஒன்று வந்தா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற தோரணை அன்னையிலிருந்து வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் போவோம். அந்த மன்றத்தில் அன்னைக்குன்னு ஏதாவது ஒன்று, யாராவது ஒருத்தவங்க வரலை அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆள் கிடைச்சிரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வலிக்கு விழுந்த மன்றம் தான் சேரன் பேச்சாளர் மன்றம். இதுதாங்க 2019 நடந்தது. என் மகள் என்ன ஆனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அவளும் எங்களுடன் பயணித்தாள், நிறைய கற்றுக்கொண்டாள். இப்ப நீங்க அவட்ட போய் கேட்டீங்கன்னா கூட அவ சொல்லுவா, டைமர் ரூல். இது டேபிள் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ தெளிவா சொல்லுவா. ஐஸ் பிரேக்கருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, டைமர் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு எங்களுடன் பயணத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறாள். இப்ப இந்த பேச்சாளர் மன்ற தேடல்ல எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, இப்ப நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இந்த இந்த நிகழ்ச்சிக்காக சும்மா கூகுள்ல ஒரு 2 நாளைக்கு முதல்ல என் பொண்ணு பேர அடிச்சு பார்த்தா, அதுல ஏஐ வந்து சொல்லுது, அ என்ன ஒரு மாணவர் வந்து அச்சீவ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எனக்கே ஆச்சரியம். என் பொண்ணு பேரு அங்க இருக்கு கூகுள்ல. அவள் அந்த நிறைய நிலைகளை தமிழில் பேசி போட்டிகளில் ஜெயித்த நிறைய நிகழ்வுகள் அதெல்லாம் கூகுள்ல இருக்கு. இது சும்மா உங்களோட பகிர்வுக்கு. இப்ப என் பயணம் என்ன டோஸ்ட் மாஸ்டர்ல? இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மேல போட்டிருக்கேன்ல மெம்பர் ஹிஸ்டரின்னு. கிட்டத்தட்ட நிறைய மன்றத்துல வந்திருக்கேன். ஆனா சேரன் பேச்சாளர் மன்றம் எனக்கு தாய் மன்றம். அங்க தான் நான் எப்பயுமே போய் திட்டம் அடைக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். மித்த மன்றங்களில் அங்கங்க போய் வந்திருக்கேன். ஆங்கில மன்றத்துக்கும் போய் வந்திருக்கேன். நிறைய தமிழ் மன்றத்திலும் போய் வந்திருக்கேன். இது பேச்சாளர் மன்றம் ஆரம்பிச்சு, பேச ஆரம்பித்து, சில வருடங்கள் பேச்சிலே கவனத்தை செலுத்திவிட்டு, பின்பு மன்றத்திற்கான தேவை, தலைமைத்துவ பணி எடுக்கணும்னு. பிரசிடென்ட், விபிஎம், அடுத்ததா வட்டார இயக்குனர், மாவட்ட இயக்குனர் அப்படிலாம் போயிட்டு, திரும்ப ஒரு பேக் ஸ்டெப் எடுத்துட்டு கீழே வந்து மன்றத்துக்கு உதவலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகள் பண்ணிட்டு இருக்கும்போது, இறுதியாக எனக்கு கிடைத்தது என்ன அப்படின்னா, போன வாரம் இல்லைன்னா அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், எங்களோட அனுவல் கான்ஃபரன்ஸ், அதாவது ஆண்டு இறுதி ஆண்டுக்கான ஒரு நிகழ்வு நடக்கும் இல்லையா டோஸ்ட் மாஸ்டர்ல, அந்த நிகழ்வு. அதில் நான் டிடிஎம் என்ற பட்டத்தையும் அடைந்து விட்டேன் இப்போது. அந்த அளவிற்கு டோஸ்ட் மாஸ்டரில் எனது பயணம். இவ்வளவு தூரம் நிறைய பயணிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பொறுமையா பயணித்து இந்த நிலையை அடைந்திருக்கேன். இது எல்லாம் ஆங்கிலமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உறுதியா சொல்றேன். ஆங்கிலம் மட்டும் இல்ல. நான் படைத்த அத்தனை திட்டங்களும் தமிழில். அப்பப்ப ஆங்கிலம் திட்டமும் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. மிக நிறைவாக நிறைய திட்டங்களை படைத்தது தமிழில். என்னென்னலாம் கத்துக்கிட்டோம்? இந்த டோஸ்ட் மாஸ்டர்ல உனக்கு என்னப்பா சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்திக்கிற திறன். இப்ப இந்த பேச்சு நான் பேச போகணும்னா என்னென்ன பண்ணணும்? ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் என்னென்ன பண்ணணும்? இந்த மாதிரியான சிந்திக்கும் திறனை எனக்கு கற்றுக் கொடுத்தது. நேர மேலாண்மையை எனக்கு கற்றுக் கொடுத்தது. கேட்கும் திறன் மிக முக்கியமா இருக்கணுங்க. கல்யாணம் முடித்தவர்களாக இருக்கட்டும், கல்யாணம் முடிக்க போறவர்களாக கூட இருக்கட்டும். அனைவருக்கும் இந்த கேட்கிற திறன் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை வசந்தமா இருக்கும். தயவு செய்து அதுக்காகவாவது டோஸ்ட் மாஸ்டர்ல சேருங்க. உட்கார்ந்து கேட்க ஆரம்பிப்பீங்க. பொறுமை வரும். வீட்ல பிரச்சனைகள் குறையும். அடுத்ததா என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, விளக்க காட்சி திறன். இது இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா முதல்ல எனக்கு தெரியாது. டோஸ்ட் மாஸ்டர்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய நானே வேணும்னே போடுவேன். போட்டு 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 பார்த்து நிறைய எனக்கு அது மிக எளிதாக என்னால் செய்ய முடிஞ்சது. அடுத்ததா உறவுகள் மேம்பாடு. நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். அப்புறம் மிக முக்கியமாக டோஸ்ட் மாஸ்டர் உள்ள மிக 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 உறுப்பினர் ஒரு முக்கிய இது என்ன அப்படின்னா, டேபிள் டாபிக். உடனடி பேச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? பயிற்சி இல்லாம பேசுறது. இத தயவு செய்து எல்லாரும் பேசுங்க. இதுல என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அலுவலகத்தில் மேலாளரா இருக்கட்டும், அல்லது உங்க சக ஊழியரா இருக்கட்டும், கேட்கும் கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல உங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும். அந்த மூளை அதற்கு பழகிக் கொள்ளும். மிக முக்கியமாக வீட்டிலே குழந்தை கேள்வி கேட்கும்போது எப்ப பார்த்தாலும் உதாசீனப்படுத்துவோம் நிறைய. இத நிறைய நம்ம பேசி பார்த்துட்டோம் அப்படின்னா, தயவு செய்து சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உதாசீனப்படுத்துவது குறையும். பயிற்சி இல்லாம பேச கத்துக்கிட்டேன். பின்னூட்டத்தின் புரிதல். இதுவும் மிக முக்கியம். ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் சொல்றேன். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம பாட்டுல பின்னூட்டம் குடுத்துருவோம். ஆனா அத எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது ஃபீட்பேக்க. அதனோட புரிதல் வர்றதுக்கு இந்த ஒரு 6 வருட அனுபவம்
டோஸ்ட் மாஸ்டரில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. தலைமைத்துவ மேம்பாடு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் நான் கற்றது. பெற்றது என்ன அப்படின்னா, இந்த மைக்கை பிடிச்சிட்டு இருக்காருல, அவர் வந்து எனக்கு அண்ணன். அதாவது ஒரு மென்டர் மாதிரி. என்னோட கிளப்பில் நாங்கள் எளிதாக கூப்பிடணும்னா அவரை புத்தர்னு சொல்லுவோம். அவர் பேச ஆரம்பித்தா அவ்வளவு ஒரு மென்மை, ஒரு நிறைய தகவல்கள் நிறைந்த ஒரு பேச்சு இருக்கும். அதன் பிறகு அடுத்த புகைப்படத்தில் இருப்பவர் இப்போது வளைகுடா நாட்டிலே இருக்கிறார். ஒரு நல்ல தம்பி. என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உறவு கிடைத்தது. இது 2ம் தானாப்பா? அப்புறம் என்னமோ போட்டிருக்கே பின்னாடி கடைசியில. அது என்னது? அப்படின்னு தானே கேட்குறீங்க. மிக முக்கியமாக நீங்க எங்க கேட்டாலும் என்னால் அடித்து சொல்ல முடியும். என்னை இந்த மாதிரி கோட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமா ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தைரியமாக ஒருவரிடம் முன்னே உட்கார்ந்து இன்டர்வியூ நேர்காணலில் என்னை 12 வருடம் கழித்து ஜெயிக்க வச்சது எது அப்படின்னீங்கன்னா, நான் பேசிக்கொண்டிருந்த தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் தான். அதில் என்னால் இந்த கோட்டு போட்டு பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைச்ச தன்னம்பிக்கையும் அந்த செயல்பாடுகளும் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றது. அதன் விளைவு காசு, பணம், மணி, துட்டு கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை சிறிது உயர்ந்தது என்பதில் எங்கும் என்னால் அடித்து சொல்ல முடியும். என்னை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அதை ஆமோதித்து சொல்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன், டோஸ்ட் மாஸ்டர் என்னை வளர்த்தது, பெற்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுகள் இந்த மணியும் தான் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா ஒரு முக்கியத்துவத்துக்கு வந்தோம் அப்படின்னா, தொடர்பாடலின் மொழி முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முக்கியம். ஆனா உங்களுக்கெல்லாம் தெரியுமா நண்பர்களே, மிக பழமை வாய்ந்த மொழி எதுன்னு தெரியுமா? ரொம்ப 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 பழமையா நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நிறைய பிலாசபர் சொல்றது. சொல்லுங்க அப்துல். தமிழ். இதுதான். அதையும் தாண்டி பழமையா போனோம் அப்படின்னா, நான் கத்துக்கிட்டதுல என்ன அப்படின்னா, மௌனம் என்பது மிக பழமையான மொழி. அதுதான் அந்த வயது போட்டிருக்கேன். அந்த அமைதி, மௌனம் என்பதுதான் மிக 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 பழமையான மொழி. நம் உணர்வுகள், நம் டிஎன்ஏஸ், நம்ம நம்ம உடம்புல இருக்கும் ஒரு ஒரு செல்லும் இருக்கிற ஒரு 2000 இல்ல ஒரு 5000 டிஎன்ஏ உள்ள ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பதிவு இருக்கும் மௌனம் என்பது. அது தாண்டி வந்தோம் அப்படின்னா, அடுத்த மொழி என்னவா இருக்கும் நண்பர்களே? நாம் அம்மாவின் வயிற்றிலே இருக்கும்போது அமைதியை, மௌனத்தை நாம் பார்த்திருப்போம். அடுத்ததாக நாம் கேட்கப் போகிற மொழி தாயின் மொழி. அது அவரவர்களுக்கு உகந்த தாய்மொழி. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு தொடர்பாடல்லையும் நீங்கள் எத்தனை பயிற்சி வேணாலும் எந்தெந்த மொழிகளிலும் எடுக்கலாம். நாம் இருக்கும் சூழ்நிலையில் சொன்னீங்கன்னா, இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில நிறைய நமக்கு கிடைக்கும். அவ்வளவு பயிற்சியை எடுத்தாலும், தாய்மொழியில் நாம் உணர்ந்து எடுக்கும் அந்த பயிற்சி எந்த ஒரு மொழிக்கும் மாற்றிக் கொள்ளப்படலாம். அது வந்து நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்மளோட டிஎன்ஏ, நம்மளோட மூளை அதை மாற்றிக்கொள்ளும். தமிழில் நாம் கற்றுக்கொள்ளும், நாம் தாய்மொழியில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ, அதை ஆங்கிலத்திற்கோ, எந்த மொழிக்கோ, நாளைக்கு நீங்க சீனால போய் வேலை பார்த்தாலும், அங்க மாத்தணும்னாலும் மாத்திக்கும் அது. ஆக தொடர்பாடலின் முக்கியத்துவம், மொழி முக்கியத்துவம் தான். அதிலும் நான் அடித்து சொல்வது என்னவென்றால், தாய்மொழி முக்கியத்துவம் என்பதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் நண்பர்களே. அடுத்ததா ஒரு 6 பாத்வேஸ் இருக்கு. 11 இருந்தது. இப்ப 6 இருக்கு. நண்பர்களே, அனைவரும் இந்த பாத்வேல கற்றல் பாதையை எடுத்து தமிழில் பேசி பழகுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எந்த மொழியிலும் வெல்லுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இறுதியா எனக்கு வாய்ப்பளித்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்திற்கும், எனது தாய் மன்றமான சேரன் டோஸ்ட் மாஸ்டர்ஸுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி. வணக்கம். நிகழ்ச்சி நெறியாளர்.